ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்னைக்கு நாம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு ஃபேமஸ் அசோகா ஹல்வா. இதை பாசிப்பருப்பு அல்வான்னு சொல்லுவாங்க. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபங்க. பேசிக்காக ஒரு 2-3 பொருள் இருந்தால் போதும். பட் குக்கிங் டைம் தான் கொஞ்சம் அதிகம். இப்போது இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பேனில் வந்து பாசிப்பருப்பு 1 கப் அளவு எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம், ப்ளெயினாகவே வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பாசிப்பருப்பு ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த பாசிப்பருப்புக்கு இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்காக 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த டம்ளரும் ஆல்ரெடி பருப்பு மெஷர் பண்ண கப்பும் ஒரே குவாண்டம் தான். ஸோ அதே கப்பில் நீங்கள் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 3-4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொலைய இந்த மாதிரி வெந்து வரணும். இப்போது இதை இந்த மாதிரி கரண்டி அல்லது மத்து இதை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நீங்கள் வேணும்னா மிக்சியில் ஒரு ஓட்டு கூட ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது இதே நெய்யில் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கோதுமை மாவு ரொம்ப முக்கியமான பொருள். ஏன்னா இதுதான் வந்து உங்களோட அல்வாவை நல்லா பைண்ட் பண்ணி அந்த டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கோதுமை மாவை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போதும். நான் இங்கே எடுத்துருக்க 1 கப் கிட்டத்தட்ட 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு இருக்கும். இப்போது இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதே பேனில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்போட நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிங்க. கோதுமை மாவோ பாசிப்பருப்போ கட்டியெல்லாம் பிடிக்காது. ரெண்டுமே வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக வரும் மிக்ஸ் பண்ண. இப்போது இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் 1 சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதுலேயே 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1.25 கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை போட்டோன்னா நல்லா இலகி வர ஆரம்பிக்கும் அந்த பாசிப்பருப்பு. ஏன்னா சர்க்கரை மெல்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து செமிகோலாய்டெல்லாம் மாறும். இப்போது இதில் கலருக்காக நான் கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டுருக்கு. இப்போது அடுத்து முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெய்யை வந்து ஒரே டயத்தில் ஆட் பண்ணக்கூடாது, பேட்சாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெய்யை வந்து இது கொஞ்சம் அப்சார்ப் பண்ணதுக்கப்புறமா திருப்பி 2 ஸ்பூன் நெய். இதே மாதிரி கிட்டத்தட்ட 10 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கவனமாக அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி இந்த அல்வா செய்கிறதுக்கு முடிஞ்சளவு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதை தான் குக் பண்ணுறதும் ஈஸி, அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. இதே நீங்கள் அலுமினியம் கடாயோ இல்லை சில்வர் கடாயோ எடுத்தீங்க அப்படின்னா நெய் அதிகமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீக்கிரம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் நான் நெய் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் அது வந்து அப்சார்ப் பண்ண நெய்யெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்து வந்துருச்சு. இதில் கடைசியாக இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அந்த நெய் நீங்கள் ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான திருவையாறு அசோகா ஹல்வா ரெடி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான அல்வா. இதில் நம்ம பாசிப்பருப்பு செய்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெலாம் இந்த அசோகா ஹல்வா ரெசிபியை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.